காமராஜர் ஐயா ஒரு அரசு அலுவல் சம்மந்தமாக இந்திரா காந்தி அவர்கள்கிட்ட பேச வேண்டியிருந்தது. காமராஜர் ஐயா நேர டெல்லி பாராளுமன்றத்துக்கே போகிறாங்க. பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ளே காமராஜர் ஐயா வராருன்னு சொல்லி அவர் நுழையும் போது பிரதமர் நாற்காலியிலிருந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இந்திரா காந்தி அவர்கள் எழுந்துச்சு நிற்கிறாங்க. பிரதமரே எழுந்திரிச்சு நிற்கும்போது மற்ற அமைச்சர்கள் உட்கார முடியுமா? அத்தனை அமைச்சர்களும் எழுந்திரிச்சு காமராஜர் ஐயாவுக்கு வணக்கம் போட்டாங்க. அமைச்சர்கள் மட்டும் இல்லைங்க, ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எழுந்து வணக்கம் போட்டாங்க. எதிர்கட்சி உறுப்பினர்களும் வணக்கம் போட்டாங்க. பாராளுமன்றத்தில் ஒரு மனிதர் நுழையும் போது அத்தனை பேரும் எழுந்து நின்னாங்க அப்படின்னா அது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக காமராஜர் ஐயாவுக்கு மட்டும்தாங்க நடந்தது. காரணம், காமராஜர் ஐயா தமிழ்நாட்டோட சிறந்த தலைவர் மட்டும் இல்லைங்க, இந்தியாவோட சிறந்த தலைவராக இருந்தார். அகில இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தார். பிரதமராகிற வாய்ப்பு 2 முறை கிடைக்கும் போதும் அதை தட்டிவிட்டார். லால் பகதூர் சாஸ்திரியையும் அதை தொடர்ந்து இந்திரா காந்தி அவர்களையும் பிரதமராகிற பெருமை காமராஜர் ஐயாவை சேரும். இதனால தான் காமராஜர் ஐயாவை கிங் மேக்கர்னு சொல்கிறோம். பிரதம மந்திரி பதவி விட ஒரு படி மேலே யார் பிரதமராக வரணும்னு டிசைட் பண்ணதே காமராஜர் ஐயா தான். காமராஜர் ஐயாவோட பெருமையை இதை விட பெருசாக சொல்ல முடியுமா என்ன?